இப்போது படக்குழுவினரை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தயாரிப்பாளர் உதய் கே மேத்தா அவர்களை அழைக்கிறோம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் துருவா சர்ஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வைபவ் சாண்டல்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரிகமா ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதுவரைக்கும் இல்லாத அளவு பெரும் பொருட்செலவில் 13 லாங்குவேஜில் ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக ஒரு பிரம்மாண்டமாக தயாரித்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் தரத்தில் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஸ்டோரியாக தயாரிச்சிருக்காங்க உதய் கே மேத்தா தயாரிப்பாளர் அவர்களை இப்போது வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறது அழைக்கிறோம். ப்ளீஸ் கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். I am not very familiar with Tamil. I will speak in English. Please pardon me. Next time when I come, definitely I will speak in Tamil. Welcome you all. First time we are previewing this song to you, to your Tamil Nadu media. So this process of filmmaking has taken us 3 years, and we have tried to create something very nice for the audience. And with this, in this journey, Arjun sir, he's given the story to the film, and he's guided us all along. And a lot of dedication with my hero, with his support, because 3 years is not a small period to film a film. So with his dedication and our technical support, what you are seeing today, this was possible. And our beautiful heroine Vaibhavi, she is also been a very good actor supporting to our project. And one more thing, I would thank Saregama, Anand sir is here, so partnering with us for the music all over India. And I hope you all will support this project. Thank you. மார்டினை எழுத்தில் கொண்டு வந்த ஆக்ஷன் கிங் ஒன் அண்ட் ஒன்லி அர்ஜுன் சர்ஜா அவர்களை படக்குழுவினரை அறிமுகப்படுத்த அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் கலைஞர்களுக்கும், அப்புறம் சாரேகாமா சேர்ந்த ஆனந்த் அவர்களுக்கும், என்னுடைய தயாரிப்பாளர் உதய் மேத்தா அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய அன்பான ஆக்ஷன் பிரின்ஸ் துருவா அண்ட் வைபவி, வெல்கம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி, மும்பையில் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் மீட் இருந்தது. ஸோ அது ரொம்ப தூரங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அங்கே வர முடிஞ்சது, சில பேரை மட்டும்தான் நாங்கள் வந்து அங்கே சந்திக்க முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த படத்தில் எனக்கு 2 ரோல் இருக்குது. ஒன்று, துருவாவோட மாமா, என்னுடைய தங்கச்சி பையன் தான் துருவா அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய பையனன்னு சொல்லிக்கிறது நான் பெருமை அடைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அங்கே பிறந்ததுலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ இன்னொரு ரோல்னா, இந்த படத்தில் நான் வந்து கதை எழுதியிருக்கேன். ஸோ ரொம்ப இப்போ இது வந்து துருவாவோட 5வது படம். கடவுள் புண்ணியத்தினால இதுவரைக்கும் வந்த எல்லா படமும் நார்மல் ஹிட் அப்படின்னு சொல்கிறத விட பெரிய பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் ஆயிருக்கு எல்லா படங்களும். ஸோ இந்த படத்துக்கு அவனுடைய ஃபேன் பேஸே வேறு மாதிரி இருக்குது. சின்ன சின்ன பசங்களுக்கு துருவான்னு அப்படி பிடிக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன மாதிரி கதை எழுதணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மண்டை உடைச்சிக்கிட்டேன். ஸோ நிச்சயமாக நான் இதுவரைக்கும் கமர்ஷியல் படங்கள் நிறைய டைரக்டும் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் பிக்சர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேயே வேறு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லாத்துக்கும் கூட பெரிய இந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோன்னா என்னுடைய ப்ரொடியூசர் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 125 கோடியாவது இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு குவாலிட்டிக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு
அவருடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு படத்துக்கு இவ்வளோதான் பண்ணணும் அப்படி இருந்தாலும் அதை விட ஜாஸ்தி இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக இது மக்களுக்கு 100% ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ஸோட நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி துருவா ஆக்ட் பண்ண படம் செம திமிருன்னு சொல்லிட்டு இங்கே டப்பாய் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் கூட ஓரளவுக்கு நல்ல பேர். துருவா யார் அப்படிங்கிறது அந்த படத்தில் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு நம்ம தமிழ் மக்களுக்கு. ஸோ நிச்சயமாக இந்த படம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவு, அன்பு நிச்சயமாக இந்த மார்ட்டின் டீம் மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் வைபவி இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களும் இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஐ வெல்கம் யூ டு த தமிழ் இண்டஸ்ட்ரி வைபவி. ஆல் தி பெஸ்ட். ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நான் படம் பார்த்துட்டேன். அண்ட் இப்போ இந்த 3ஆம் தேதி வந்து ஒரு சாங், இப்போ நீங்கள் பார்த்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 3ஆம் தேதி. அக்டோபர் 11 தானேப்பா, அக்டோபர் 11 நம்ம படம் ரிலீஸ். இது வேர்ல்டு வைட் ரிலீஸு. இது ஆல்மோஸ்ட் 13 லாங்குவேஜஸில் டப்பாய் ரெடியாக இருக்குது. ஸோ ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னலி யூனிக்காக இருக்கும். கதைகள் வந்து எந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆக்ஷன் படங்கள். ஸோ இது அப்படிதான். எந்த ஒரு நாட்டில் உட்காந்து பார்த்தாலும் அவங்க அது ரிலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் பிக்சர். அதுக்காக இதில் வெறும் ஃபைட்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ், நல்ல எமோஷன்ஸ் இருக்கும். நல்ல ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. நான் பண்ணதுலேயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பிரம்மாண்டம்னு சும்மா நம்ம சொல்லாமல் நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டீங்க, ஸ்க்ரீனில் பார்த்துருக்குங்க. இதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபாரின்லேருந்து இதெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸு அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வித்தியாசமாக பண்ணணும்னு நம்ம ப்ரொடியூசர் நினச்சி தான் பண்ணியிருக்காரு இந்த படம். அண்டு துருவா நான் சொன்ன மாதிரி இது அவருடைய 5வது படம். என்னுடைய பையன் அப்படிங்கிறது மாதிரி நான் அதுக்காக நான் சொல்லலை. ரொம்ப டெடிக்கேட்டடு இந்த படத்துக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு அந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவனுடைய பாடி பார்த்தால இந்த படத்தில் பார்த்த 22 இன்ச்சஸ் ஆர்ம்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தார். இதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னொன்று நடந்துகிட்ருக்கு. அதுக்காக ஆல்மோஸ்ட் அப்படி ஒரு 20-30 kgs குறைச்சிருக்கார் இப்போது. ஸோ ரொம்ப டெடிக்கேட்டட் பையன். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வேறு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அவரை. தேங்க்யூ வெரி மச். அதுக்குள்ள ஓகே, கேள்வி எல்லாம் லாஸ்ட்டில் தானே கேட்பீங்க. இப்போ நம்ம ஆனந்த் பேசுவார், சரிகமா சார்ந்த. தேங்க்யூ ஸோ மச். மணி சர்மா இசையில் KGF உடைய இசையமைப்பாளர் ரவி பசூர் பின்னணியில படத்துல 3 பாடல்கள் இருக்கு. செப்டம்பர் 3ஆம் தேதி தான் அந்த பாடல்கள் வெளியிட போறாங்க. சரிகமா ஆடியோ வாங்கிய ஆனந்த் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி மார்ட்டின் வந்து ஒரு யூனிவர்சல் தீம், அக்ராஸ் லாங்குவேஜஸ் கனெக்ட் ஆகிற ஒரு தீம் இந்த படம். அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் கனெக்ட் ஆகிற ஒரு தீமு. இதோட ரீசெண்டாக அந்த இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் பாம்பேயில் நடந்தது. அதுக்கப்புறம் இமீடியட்டாக பண்ணுறது சென்னையில் உங்களை தான் மீட் பண்ணுறாங்க ப்ரெஸ் ஆஸ் அ டீம். அண்ட் சாங்கும் அவங்க வந்து சென்னையிலேருந்து லான்ச் பண்ணுன்ற மாதிரி ப்ரொடியூசர் சார் டிசைட் பண்ணார். ஸோ வி ஆர் லான்ச்சிங் த ஃபர்ஸ்ட் சாங் ஃப்ரம் சென்னை. அப்பரண்ட்லி 3ஆம் தேதி 12 PM ஃபர்ஸ்ட்டு சாங் அது ரிலீஸ் ஆக போடுறது. நீங்கள் பார்த்த பாடல்கள். இந்த ஆல்பமை பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அக்ராஸ் லாங்குவேஜஸ், எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த பாட்டு ரொம்ப நல்லா போகுன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை.
முதலில் ப்ரொடியூசர் உதய் மேத்தா சார் அவருக்கு மிக்க நன்றி. அவ்வளோ உழைச்சிருக்கார் ஆஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்காக. டெஃபினட்டாக இது வந்து வேர்ல்டு வைட் பிளாக் பஸ்டராக போகிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. அவருக்கு மிக்க நன்றி. துருவா சர்ஜா சார் செம்ம சப்போர்ட்டிவ் ஆஸ் அ ஹீரோ அண்ட் இந்த பாட்டு எல்லாத்தையும் ஹிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்ஸ் டு ஹிம். இதில் சந்தேகமே இல்லை. நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், எல்லா சாங்ஸும் ஹிட்டாக போகிறதுல சந்தேகமே இல்லை. அர்ஜுன் சார் அவர் தான் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே. அவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. இஸ் அ லெஜண்ட். ஸோ எப்படி வந்திருக்குன்னு எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். ஹீரோயின் அவங்க வைபவி, விஷிங் ஹர் பெஸ்ட். மியூசிக் டைரக்டர்ஸ் மணி சர்மா சார் சாங்ஸ் பண்ணியிருக்காரு, ரவி பஸ்ரூர் ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு இந்த படம். வெற்றி அடைப்போம் கண்டிப்பாக. இட்ஸ் கோயிங் டு பி வேர்ல்ட் வைட் பிளாக் பஸ்டர். நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சர்வர் சுந்தரம் சக்கப்போடு போடு ராஜா என்று தமிழில் தெரிந்த முகம், பூக்களும் புன்சிரிக்கும் புது மலரிவர், வானிலிருந்து அள்ளித்தளித்த அழகு நட்சத்திரம், மார்டின் ஹீரோயின் வைபவி சாண்டல்யா அவர்களை வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். எனக்கு தமிழ் புரிஞ்சது, பட் பேசுறதுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஸோ ப்ளீஸ் pardon me. I'll speak in English and Hindi. It's been almost 3-4 years that I've not been to Chennai, and it feels really amazing to meet you all today for my upcoming movie, Martin. This is a very special day for me since it's my song release, and especially it's in Tamil language that we are releasing it today. And to share the first glimpse with all of you all, it's been a really amazing experience. Please support Pananga. And the rest, I think we all will have to wait for 11th of October to watch our film, Martin. Thank you. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் திசை எங்கும் ஒலிக்க போகும் ஒரு குரல், செந்நிற குருதியில் எரிமலையில் மரணத்தை மீட்டும் போர் வெறியில் முளைத்த வெற்றிவாகை, புதியதோர் உலகம் செய்ய புறப்பட்ட மாவீரன் மார்டின், தீபந்தம் கையில் கொண்டு பல நூறு படைகள் வந்தாலும் வெற்றி கோட்டையில் எழுந்தது நீயாக, நூற்றாண்டு கழித்தும் இன்பக் கனவுகளில் திறக்கும் கதவுகள், காற்றும் கடலும் நீரும் நெருப்பும் அண்ணாந்து பார்க்கும் இவரின் ஆக்ஷன் அதிசயம், மார்டின் ஹீரோ துருவா சர்ஜா. ಸ್ಯಾಂಡಲ್ವುಡ್ ನಲ್ಲಿ ಬೆಂಕಿಯಾಗಿ ಬಂದು ತನ್ನ ನಟನೆ ಮತ್ತು ಆಕ್ಷನ್ ಮೂಲಕ ಆಕ್ಷನ್ ಪ್ರಿನ್ಸ್ ಆಗಿ ಈಗ ಪ್ಯಾನ್ ಇಂಡಿಯಾ ಸ್ಟಾರ್ ಆಗಿ ಬೆಳೆದು ಬರುವ ನಮ್ಮ ದುರ್ವಾ ಸರ್ಜಾ ರವರಿಗೆ ಸ್ವಾಗತ ಸುಸ್ವಾಗತ ಅழைக்கிறோம் ಪ್ರಿನ್ಸ್ ದುರ್ವಾ ಸರ್ಜಾ ಅವர்களை. ಕರೆಕ್ಟಾ? ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಎಲ್ಲ ಪತ್ರಕರ್ತರಿಗೆ, ಮಾಧ್ಯಮದವರಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துருவா சர்ஜா. தமிழில் என்ன ரெண்டாவது படம் இது. ஃபர்ஸ்ட் படம் பேர் வந்து செம்மத்திமரு. இது நெக்ஸ்ட் செகண்ட் மூவி பேர் வந்து மார்டின். இந்த படம் அக்டோபர் 11th ரிலீஸ் ஆக போகிறது. தயவு செஞ்சு எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். சேகர் சார் இருக்காருங்க. ஹாய். ஸோ சேகர் சார், சிவார்ஜுன் சார் இருக்காரு, மை ப்ரொடியூசர் உதய்கே மேத்தா சார், அண்ட் ஆனந்த் சார், அண்ட் மை ஹீரோயின் வைபவி மேடம். சீனியர் டெக்னீஷியன்ஸ் ஹவ் ஒர்க்ட் இன் திஸ் மூவி. ரவி வர்மா ஸ்டண்ட்ஸ் பண்ணார், ராம் லக்ஷ்மண் மாஸ்டர் அண்ட் ஆல்சோ கணேஷ் மாஸ்டர் ஸ்டண்ட்ஸ் பண்ணார், அண்ட் டைரக்ஷன் ஏபி அர்ஜுன் சார் பண்ணார். அண்ட் I just want to thank my godfather, action king himself, Arjun Sarja. ஏன்னா எனக்காக அவர் வந்து எனக்கு லான்ச் பண்ணுவார். அண்ட் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே சார் என்ன எல்லாருக்கும் தெரிய மாதிரி பேட்ரியாட்டிக் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இட் வாஸ் வெரி வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி என்டையர் டீம். பிகாஸ் என்ன Arjun uncle story இது. We have tried our best to execute his story and screenplay. And I think சாரி எனக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது, ட்ரை பண்ணுறேன். தயவு செஞ்சு எல்லோரும் அக்டோபர் 11th படம் பார்த்து என்கரேஜ் பண்ணுறீங்க நான் நம்புகிறேன்.
Thank you so much. Jai Shri Ram, Jai Anjanaya. துருவா சார்ஜா பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ல பயங்கரமா பின்னி எடுப்பாரு. ஆனா ரொம்ப குழந்தை மாதிரி அவரோட பேச்சும் சரி அவரோட பிஹேவியரும் சரி ரொம்ப சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு.